இப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் ஏஐ வந்துருச்சு, ஐயோ எல்லாருக்கும் வேலை போக போகுது, ஐயோ ஐயோன்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐயை கொல்ற அளவுக்கு இன்னொரு டெக்னாலஜி உருவாகிக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கு பேர் ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ். இப்போ ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டெக்னாலஜியை விஞ்ஞானிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏஐ செயல்படணும் அப்படின்னா அதுக்கு மூளையாக இருக்கிறது அந்த மைக்ரோசிப்ஸ் தான். இப்போ அந்த ஓஐ அப்படிங்கிற ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோசிப்ஸை மனித மூளையால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மனித மூளைனா இது வந்து லெபார்டரியில் ஸ்டெம் செல்லேருந்து உருவாக்கப்பட்ட மூளை செல்கள். இந்த மூளை செல்களை ஒரு ஹார்ட்வேர் மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் இருக்குதுங்க. இந்த ஓஐ டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி விட பல மடங்கு திறமையாக செயல்படுறதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஓஐ அப்படின்னா என்ன, இந்த ஓஐ அப்படிங்கிறது ஏஐ அடித்து காலி பண்ணிடுமா அப்படிங்கிற பல டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டாலையும் அந்த கம்ப்யூட்டருக்கு மூளையாக செயல்படுறது சிபியு அப்படிங்கிற விஷயந்தான். இந்த சிபியுக்குள்ளார நிறைய சர்க்கியூட்ஸ் இருக்கும். அதில் முக்கியமான விஷயம் அந்த மைக்ரோசிப் தான். இப்போது நம்ம மைக்ரோசிப்பை எடுத்துகிட்டு அந்த மைக்ரோசிப்புக்கு பதிலாக நம்முடைய மூளையை அதோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற அந்த அவுட்புட் தான் இந்த ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயத்த தாமஸ் ஹர்டிங் அப்படிங்கிற பேராசிரியர் வெற்றிகரமாக உருவாக்கியிருக்கிறாரு. அவர் இந்த சிலிக்கான் சிப்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலாக மனிதனோட மூளை திசுக்களை பயன்படுத்தி அந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண வச்சுருந்துருக்கிறாரு. இதை சோதனை பண்ணுறதுக்காக நம்ம சின்ன வயசுலாம் விளையாடும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பேட்டும் ஒரு பாலும் வச்சுக்கிட்டு அந்த பால் வந்து கீழே விழாமல் இருக்கிற மாதிரி முன்னையும் பின்னையும் அந்த பேட்டை வந்து நகர்த்திக்கிட்டே இருப்போம். இந்த கேமை ஒரு பக்கம் இந்த ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ், அப்போ இன்னொரு பக்கம் அந்த கம்ப்யூட்டர், இது ரெண்டுத்தையும் வச்சு விளையாட வச்சுருக்கிறாங்க. இதில் 2 முறைக்கு மேலே இந்த ஓஐ அப்படிங்கிறது கம்ப்யூட்டரை பீட் பண்ணியிருக்குது. இப்போ இந்த ஓஐ ஆகட்டும் இல்லை ஏஐ ஆகட்டும், இதில் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறது இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம். அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு அடுத்து வர செயல்களை முடிவெடுப்போம். இப்போ நம்ம சின்ன வயசில் நெருப்போட விளையாடிக்கிட்டு இருந்திருப்போம். அது நெருப்பை தொடும்போது அந்த சுடுற உணர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கும். அது ஏற்பட்டதுனால நம்ம என்ன பண்ணியிருப்போம், அடுத்த முறை அந்த நெருப்பை தொடாமல் இருந்திருப்போம். இதை தான் நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயற்கை நுண்ணறிவுலையுமே நியூரான்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ப்ரோக்ராமுங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த எல்லா ப்ரோக்ராமும் ஒன்றா சேர்ந்து சிபியு, ஜிபியு அப்படின்னா என்பியு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஹார்ட்வேர்ஸில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சிபியு, ஜிபியு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ புதுசாக இந்த நியூரல் நெட்வொர்க் இதை இயக்கிறதுக்காக மட்டுமே நியூரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஹார்ட்வேரை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சிபியு, ஜிபியு, என்பியு இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த மைக்ரோ சிப்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலாக நம்ம உண்மையான மூளை திசுக்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மூளை திசுக்களை ஸ்டெம் செல்லிருந்து லெபார்டரியில் கல்ச்சர் பண்ணி உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த திசுக்களை உருவாக்கினதுக்கு அப்புறமா 2 எலக்ட்ரோட்ஸை வச்சு அந்த மூளை திசுக்களுக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னலை அனுப்புகிறாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாகவே என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற டேட்டாவை கூட இந்த மூளை திசுக்களுக்கு அனுப்ப முடியும். இப்போ இந்த ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்குதுங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது செயல்படணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட டேட்டா தேவைங்க. இப்போ ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா கூட அது கற்றுக் கொடுக்கறதுக்காக அதுக்கு நம்ம பலவிதமான எக்ஸாம்பிள் டேட்டாவை கொடுத்தாகணும். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேமரா மூலமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஒரு பூனை அப்படிங்கிறத அடையாளம் காட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பூனைகளோட படங்களை டேட்டாவாக கொடுத்துருப்பீங்க. அந்த டேட்டாவை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் இருக்கிறது நாயா பூனையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். ஆனால் அதுவே இந்த ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸுக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் ஒரு பூனையை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த பூனைக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த புறத்தோட்டத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அதை வச்சு அது ரொம்ப சுலபமாக அது பூனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடும். அதனால நீங்கள் ட்ரெயின் பண்ணுற அந்த டேட்டா வந்து ரொம்பலாம் தேவைப்படாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குதுங்க. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓஐ செயல்படுறதுக்கு ரொம்ப குறைந்த அளவான மின்சக்தியே தேவைப்படும். இப்போ ஒரு ஓஐ செயல்படுறதுக்கு வெறும் 20 வாட்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி அதே வேலையை செய்கிறதுக்கு அந்த ஏஐக்கு கிட்டத்தட்ட 10,000 வீடுகள் பயன்படுத்துகிற அந்த அளவுக்கு மின்சாரம் இருந்தால் தான் அந்த வேலையை அதெல்லாம் செய்ய முடியும். 2வது விஷயம் நீர் தேவை. இப்போ அந்த ஏஐ வேலை செய்யணும் அப்படின்னா அந்த ஏஐ வேலை செய்கிற அந்த சர்வரை குளிர்விக்கிறதுக்காக பல லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும்.
இப்போ ஒரு ஏஐக்கு முழுவதும் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா அந்த எல்லா டேட்டாவும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதெல்லாம் தணிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 7 லட்சம் லிட்டர் தண்ணீர் அளவுக்கு தேவைப்படும். ஆனால் அதுவே இந்த ஓஐக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு வெறும் மில்லி லிட்டர் அளவுக்கு தண்ணீர் இருந்தாவே போதும். இப்போ கடைசியாக இந்த ஏஐக்கு பல பில்லியன் கணக்கிலான டேட்டா வந்து தேவைப்படும். ஆனால் அதுவே இந்த ஓஐக்கு ஒரு சில எம்பி அளவுக்கான டேட்டாக்கள் இருந்தாவே போதும். இப்போ இந்த ஆர்கனைட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வெறும் லெபார்ட்டரி லெவலில் மட்டும்தான் இருக்குது. இப்போ உருவாக்கப்பட்டது வெறுமனே ஒரு சின்ன மூளை திசு தான். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தினாங்க அப்படின்னா காலப்போக்கில் இந்த ஓஐ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏஐயை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பல விதமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஓஐ அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னா இந்த டெர்மினேட்டர் படத்தில் வந்த மாதிரி பல விதமான சாத்தியமே இல்லாத விஷயங்கள்லாம் சாத்தியமாகறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.